இப்போ காகபுஜண்டருக்கு எதுக்கு சொல்கிறோம், நம்ம அவெஞ்சர்ஸில் பார்க்குறோம்ல, டைம் ட்ராவல் பார்க்குறோம், ரொம்ப வருஷம் ரிப்பீட்டட்லாம் பார்க்குறோம்ல, இதெல்லாம் அவெஞ்சர்ஸில் பார்த்து கை தட்டிட்டு இருக்கோம், பல ஆயிரம் கோடிகளில் வசூல் போயிட்டுருக்கு, அது உண்மைன்னு நம்ம நம்புகிறோம், அவெஞ்சரை உண்மைன்னு நம்புகிறோம். ஆனால் இதெல்லாம் பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே நூல்கள் சுவடிகளாக எழுதி அதை எப்படி பண்ணணுன்ற மெக்கானிசம் வரைக்கும் கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதில் மெயின் யாருன்னா காகபுஜண்டர். சரிங்களா? இப்போ இந்த காகபுஜண்டர் அப்படின்றவர் என்னன்னா, இவருக்கு வந்து நிறைய கிளை கதைகள் இருக்கு. இப்போ நம்ம சொல்ல போகிறது எல்லாரும் எல்லாமே ஒத்துப்பாங்கன்னா ஒத்துக்க மாட்டாங்க, ஒத்துக்கவும் வேணாம். அவங்களுக்கு தெரிஞ்ச நம்பிக்கலாம், உங்களுடைய ஓன் ரிசர்ச்சை நம்ம பண்ணலாம். ஆனால் இவர் வந்து எல்லாருக்கும் முன்னாடி பிறந்த சித்தர், பல யுகங்கள், அதாவது பல பிரம்மாவை பார்த்தவர்ன்றாங்க. அதாவது இப்போ உங்கள் பேர் தாட்சாயணி, எஸ். ஆங்கர்ன்றது இன்னொருத்தர் வந்து உக்காந்தாலும் ஆங்கரில், அதே மாதிரி தான் பிரம்மான்றது ஒரு பதவி, ஒரு மனுஷன் கிடையாது. சிவன்றவர் ஒருத்தர், அது அரூபம், பட் நம்ம ஒருத்தர் சொல்லலாம். ஆனால் பிரம்மா அந்த ஒருத்தர்னு சொல்ல முடியாது, பதவி. பிரம்மா, இந்திரன், இதெல்லாம் பதவிங்க, அதில் ஆள் மாறிக்கிட்டே இருப்பாங்க. அடுத்த பிரம்மா யாருன்னு பார்த்தா ஆஞ்சநேயர். முன்னாடியே ஆயிருக்கணும், அவருக்கு வந்து ஒரு வேற அசைன்மெண்ட் கொடுத்து உட்கார வச்சிருக்காங்க. அதுதான் அந்த அகோபிலம் ஆக்சுவலாக.